நடிகர் தனுஷ் அரசியலுக்குள்ள வரப்போறாரு அப்படின்னு பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு போட்டியா தனுஷா? இனிமேல் ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு தனுஷ் இப்படிதான் மோதிக்க போறாங்களா? விஜய்க்கு போட்டியான்னு நம்ம சொல்ல முடியாது சார். ஆனால் இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு டேஸ்ட் வந்துடுச்சு. எல்லாருக்குமே ஆசையா டேஸ்டா? டேஸ்ட் தான் இது. ஆசை கிடையாதா? ஆசை கிடையாது. இது ஒரு டேஸ்ட். நம்மளும் சிஎம் பதவியை பதம் பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணலாம், பதம் பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணலாம். ஆனா அவராலே முடியுது, நம்மளால முடியாதா? என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ரெண்டு பேருக்கு 10 வயசு வித்தியாசம், அவ்வளவுதான். வயசு மட்டும் தான் வித்தியாசம், வேற என்ன ஸ்பெஷல் இருக்கு? நம்மள மாதிரி அவரும் டான்ஸர் தான். அரசியல்ல அவர் பெரிய இன்டெலெக்சுவல். அவர் பெரிய. ஆனா டான்ஸ்ல தனுஷோட விஜய் இல்ல. அது கரெக்ட். ஏதாவது இப்போ நீங்களே எங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா? சொல்றேன், டான்ஸ் ஆடுறதுக்கு வந்துட்டீங்க. இப்போ செக்ரட்டரியேட்ல போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சேகுவாரோட யாரையுமே ஒப்பிட முடியாது. தப்பு நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு பேச்சுக்கு, ஒரு உதாரணத்துக்கு மக்களுக்கு புரிதல் வேணுங்கிறதுக்கான எப்படி கேட்கிறேன். கம்பேரிட்லி விஜய் விசஸ் தனுஷ் ஒப்பிட்டு சொல்லுங்க. யார? சேகுவார விடுவா? இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று பிழைய நான் ஏதோ பேசும்போது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த மக்களை நான் ஏன் இதை கேட்டேன்னா, பிரபலங்கள் விசஸ் தத்துவவாதிகள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி சொல்லாது. பிரபலங்கள் புரட்சியாளர். அதான் ஒரு 10 பேர் விஜய்க்கு எதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, அது தனுஷுக்கு ஆள் இருக்கு. அதுதான் தனுஷ் ஆசைப்படுறதுல என்ன? அதுதான் போதும்னு நினைக்கிறேன். ஆசைப்படுற தப்புன்னு நான் சொல்றது. தப்பு சரின்றது பார்த்தீங்கன்னா மக்கள் முடிவு பண்ண போறாங்கன்னு சொல்லுவேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அது தப்புன்னு நான் சொல்லுவேன். அதுக்கான காரணங்களும் நான் சொல்லுவேன். மக்களை எப்படி அரசியல்படுத்துறது, இந்த மக்களை எப்படி அரசியல் படுத்துறது ஒண்ணு இருக்குது. மக்களை அரசியல் படுத்துறது தான் தலைவர் அப்படியே சொல்றது. அப்ப அந்த மக்களை புரிஞ்சுக்க அரசியல் படுத்தினாரா? எங்க படுத்தினாரு? அரசியல் படுத்துவாரா? இல்ல அவர் படுத்துன்னு இருக்கிறாரு. அதுதான் பாக்குறேன். அப்படியாவது விஜயை டார்ச்சர் பண்ணிட்டாங்க பாருங்க. முந்தான ஒரு அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போனாங்க. பார்த்தா பசங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்கு தப்பா பசங்கிட்ட ஏதோ பேசுனாங்க. அது பெரிய பேசும் பொருளாச்சு, ஒரு நெருக்கடியாச்சு. அதுல பாத்தீங்கன்னா அவங்க வார்னிங் கொடுத்து அவங்க அமைதியாட்டாங்க. இன்னொரு ஜெகதீஸ்வரி ஒரு அமைச்சர், அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா பேசுறாங்க. ஒரு கொன்னு போட்டு புதைச்சிருவேன். இது எப்படி சொல்லுங்க கேட்டா? ஏஐ ஆடியோ அது அப்படிதான் பேசுவாங்க. அப்பதான் கட்சி நிர்வாகி அதுதான் இப்ப புரியுதுங்களா? இதெல்லாம் அப்படிதான் சொல்லி எஸ்கேப் ஆக முடியும். வேற என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க. இப்ப புரியுதுங்களா? வணக்கம். இந்திய நமது சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சேகுவாரா அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். நடிகர் தனுஷ் அரசியலுக்குள்ள வரப்போறாரு அப்படின்னு பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு போட்டியா தனுஷா? இனிமேல் ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு தனுஷ் இப்படிதான் மோதிக்க போறாங்களா? விஜய்க்கு போட்டியான்னு நம்ம சொல்ல முடியாது சார். ஆனால் இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு டேஸ்ட் வந்துடுச்சு. எல்லாருக்குமே ஆசையா டேஸ்டா? டேஸ்ட் தான். இது ஆசை கிடையாதா? ஆசை கிடையாது. இது ஒரு டேஸ்ட். இது நம்மளும் சிஎம் பதவியை பதம் பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணலாம். பதம் பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். ஆமாம், பதம் பார்க்கறதுன்றது வேற, டேஸ்ட்ன்றது சுவைக்கிறது இல்லை. கரெக்டான வார்த்தை போட்டுக்கணும். நமக்கு என்ன தகுதி, பதவி நமக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிற அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு கேட்டால் அவரே வந்துட்டாரு. விஜயே வந்துட்டாரு. தனுஷ் நம்ம வந்தா அவன் என்ன நமக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம்? அதே போஸ்டர் ஓட்டத்துக்கு நம்மகிட்டே ஆள் இருக்கிறாங்க. அதே பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்மகிட்டே ஆள் இருக்கிறாங்க. என்ன நம்மளோட ஒரு பெஸ்ட்டு எப்படி? என்ன சீனியர் அவ்வளோதானே, கொஞ்சம் தானே சீனியரு. அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. இப்போது ஒரு பிரமிப்பு இருக்கணும் எனக்கு. ஐயோ அவர் மாதிரி எப்படிங்க முடியும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. அவர் மாதிரி எப்படிங்க முடியும்? ஆனால் அவராலே முடியுது, நம்மளால முடியாதா? என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? ரெண்டு பேருக்கு 10 வயசு வித்தியாசம், அவ்வளோதான். வயசு மட்டும் தானே வித்தியாசம், வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது? நம்மள மாதிரி அவரும் டான்ஸ் ஆடுவார். அரசியலில் அவர் பெரிய இன்டெலெக்சுவல். அவர் பெரிய. ஆனால் டான்ஸில் தனுஷோட விஜய் இல்ல. அது கரெக்ட். ஏதாவது இப்போ நீங்களே எங்கே வந்துட்டீங்க பார்த்தீங்களா? சொல்கிறேன், டான்ஸ் ஆடுறதுக்கு வந்துட்டீங்க. இப்போ செக்ரட்டரியேட்டில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அது டான்ஸ் ஆடுறாரு, அது வேறு விஷயம்னு வச்சுங்களேன். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி சார், அரசியல் என்பது ஒரு பெரிய புரியல் வேணும் சார். நம்ம இதான் சொல்கிறேன், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு சொல்லுவாங்களே. அது எதுக்கு பொருந்ததோ இல்லையோ அரசியலுக்கு தான் பொருந்தும். அது மற்ற விஷயங்கள் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் டான்ஸ் கற்றுக்கலாம், டைரக்ஷன் கற்றுக்கலாம், டைலாக் எழுத கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு 100 புத்தகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா டைலாக் எழுத எண்ணம் வந்துடும். ஏன் நீங்களே ஒரு கதை எழுதலான்ற எண்ணமே வரும்.
கதை அதிகமாக நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்போ ஒரு 30 படம் நீங்கள் நடிச்சிட்டீங்க, இல்லை 60 படம் நடிச்சிட்டீங்க, இல்லை 90 படம் நடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டைரக்டர் ஆகணுன்ற அந்த ஆசை எண்ணம் வந்துடும் உங்களுக்கு. இல்ல ஏன் சார் அந்த ஆசை வருது? விஜயோட சேர்த்து தமிழ்நாட்டுல இது வரைக்கும் சினிமாவுல இருந்து 7 முதலமைச்சர் வந்துட்டாங்க. கரெக்ட். மக்களோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு இல்லை மக்களுக்கு வந்து சார் இப்போ உங்களுக்கு பொதுவாக என்ன இப்போ கேட்குறேன், நீங்களே சொல்லுங்களேன். இப்போ இந்த மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியாது, ஒரு புரட்சிகரமான சிந்தனை இருந்துச்சா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ எடுத்துங்க, சேகுவரா எடுத்துங்க, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்கை இருந்தது. தங்கள் உயிரை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிமைப்பட்டு கிடக்குது இத்தனை ஆண்டு காலம், இந்த அடிமைத்தளத்தை வந்து எப்படி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா விடுவிக்கிறதுன்ற அந்த சிந்தனை இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ ஏன் சேகுவரா பெரிய அளவில் கொண்டாடப்படுறாரு உலக அளவில் சொன்னால், எல்லாரும் தாய்நாட்டுக்கே போராடும் போது வந்து சேகுவரா மட்டும் கொஞ்சம் மாற்றி சிந்திச்சார். என்னன்னு கேட்டால் இன்னொருத்தருடைய தாய்நாட்டுக்காக வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ணார். அதனால தான் இன்றைக்கி வந்து மாறுபட்டு நிற்கிறார். சேகுவரா உலகம் முழுவதும் பேசப்படுறது காரணமே அது. சேகுவாரோட யாரையுமே ஒப்பிட முடியாது. தப்பு இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு பேச்சுக்கு ஒரு உதாரணத்துக்கு மக்களுக்கு புரிதல் வேணுங்கிறதுக்கான அப்படி கேட்கிறேன். கம்பேரிட்லி விஜய் விசஸ் தனுஷ் ஒப்பிட்டு சொல்லுங்க. யார சேகுவரா விடுவா? எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று பிழைய நான் ஏதோ பேசும்போது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த மக்களை நான் ஏன் இதை கேட்டேன்னா, பிரபலங்கள் விசஸ் தத்துவவாதிகள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கேட்கிறேன். அப்படி சொல்லாதுங்க. பிரபலங்கள் புரட்சியாளர்கள். எஸ். ஸோ இவங்க புரட்சியாளர்கள் சிந்தனை எப்படின்னு கேட்டோம்னா, இந்த அடிமைப்பட்ட மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடிமைத்தளத்தை வந்து எப்படி மீட்கணும் சொல்லிட்டு அந்த வேட்கை இருந்தது, அந்த வெறி இருந்தது. இவங்களுக்கு என்ன இருக்குது? அப்போ இயல்பாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாயிலிருந்து சாப்பிட்றான், படம் ரிலீஸ் ஆகும். அதுதான் சார், மன்சோர் சாப்பிட்றான், வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூச்சல் போடுறான், பால் அபிஷேகம் பண்ணுறான், கட் அவுட் வைக்கிறான், போஸ்டர் ஓட்டுறான். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாராவது ஒரு 10 பேரை காட்டுங்க. அதான் ஒரு 10 பேர் விஜய்க்கு எதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, அது தனுஷுக்கு ஆள் இருக்கு. அதுதான் தனுஷ் ஆசைப்படுறதுல என்ன? அதுதான் போதும்னு நினைக்கிறாங்க. ஆசைப்படுறது தப்புன்னு நான் சொல்றது, தப்பு சரின்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் முடிவு பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அது தப்புன்னு நான் சொல்வேன், அதுக்கான காரணங்களும் நான் சொல்வேன். ஏன்னா இங்கே மக்களை நீங்கள் ஆளணும்னு சொன்னால் உங்களுக்கு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு இருக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு அடிப்படையில் ஒரு கேட்டால் இந்த அரசாங்கத்தை நிர்வாகம் பண்ணால் அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். சரி, அந்த நாலேஜ் எப்படி வரும்னு கேட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மீதான ஒரு புரிதல் வேணும். அந்த மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா மக்களை எப்படி அரசியல் படுத்துறது என்ன முடிச்சிருங்க. இந்த மக்களை எப்படி வந்து அரசியல் படுத்துறது ஒன்று இருக்குது. சரி, மக்களை அரசியல் படுத்துறது தான் தலைவன். புரியுதா சொல்றது? அப்ப அந்த மக்களை புரிஞ்சுக்கணும். அரசியல் படுத்தினாரா? எங்க படுத்தினாரு? அதான் அரசியல் படுத்துவாரா? இல்ல அவர் படுத்துட்டு இருக்காரு. அதுதான் பாக்குறேன். இப்போ விஜய் படுத்துக்கிட்டு இருக்காரு. உண்மை. ஏன்னா முடியல சார். இந்த விஷயம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? முதல்ல நீங்கள் மக்களை புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்காங்க. கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் கொடுக்குற குடைச்சல் தான் அதிகம். 2 நாள் படுத்துட்டாரு, சட்டசபைக்கு வரல. காரணம் என்ன? யாராவது என்னப்பா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் கொடுக்குற நெருக்கடியே பரவாயில்ல போல இருக்குப்பா. அப்படி யாரும் விஜயை டார்ச்சர் பண்ணிட்டாங்க பாருங்க. இப்போ முந்தானால் ஒரு அமைச்சர் ஒரு பெண் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலில் போனாங்க, வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கு தப்பா பசங்கிட்ட ஏதோ பேசுனாங்க. அது பெரிய பேசும் பொருளாச்சு, ஒரு நெருக்கடியாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து அவங்க அமைதியாட்டாங்க. இன்னொரு ஜெகதீஸ்வரின் ஒரு அமைச்சர், அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. ஒரு கொன்னு போட்டு புதைச்சிடுவேன். இது எப்படி சொல்லுங்கள் கேட்டால் ஏஐ ஆடியோ அது அப்படிதான் பேசுவாங்க. அப்படியே கட்சி நிர்வாகி நீக்கினாங்க. அதுதான் நான் இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் அப்படி தான் சொல்லி எஸ்கேப் ஆக முடியும். வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ புரியுதுங்களா? எதிர்கட்சிகள் கொடுக்குற நெருக்கடியை விட விஜய் அவர்களுக்கு தன் சொந்த கட்சியில் இருக்க கொடுக்குற நெருக்கடி தான் அதிகம். எனக்கு தனுஷ் என்ன கேட்டால் பெட்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா இருக்கிற வந்து விஜய் அமைச்சரவையில் வந்து யார் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 1 தான். விஜய் தான் பெட்டர் இருக்கிறதுல. என்ன நீங்கள் என்ன ஒன்று விஜய் பாவம் தான். என்ன நாளைக்கு தனுஷும் சிஎம் ஆகிட்டா பாவம், நாளைக்கு அதான் நடக்கும் சார். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்னடா பெரிய இது, என்ன பெரிய அரசு நிர்வாகம், எல்லாம் அதிகாரிகள் பார்த்துக்க போகிறாங்க. இன்றைக்கி பல அமைச்சர்கள் சார், உள்ளபடியே சொல்கிறேன், இது வெளிப்படையாக தெரியாது பல பேருக்கு, உங்கள் ஊடகத்து மூலமாக தெரியும். பல அமைச்சர்களுடைய அமைச்சர்கள் கோஆப்ரேட் பண்ணுறதே கிடையாது. உண்மை இது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க காதுபடியே வந்து பேசக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஒரு மண்ணும் தெரியல இந்த அமைச்சருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ புரியுதுங்களா? அண்ணாதுரை வந்து பச்சைபாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திமுகவில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களை வந்து கண்ணில் வரல விட்டு ஆட்டக்கூடியவங்க இருந்தாங்க. அண்ணா கூட வந்தவங்க அத்தனை பேருமே நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டால் வந்து தண்ணி காட்டினாங்க அதிகாரிகளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த ஒரு கூட்டம் இருந்து நீங்கள் சொல்லிடலாம். அண்ணா கேட்ட திமுக மட்டும் எப்படி வந்துட்டாங்க, யாரும் பிறப்புலேருந்தே வந்து அமைச்சராக வரல, ஆனால் அறிவார்ந்த நபர்கள் இருந்தாங்க. நாம் எதிர்பார்த்தோம் விஜய் அவர் கூட அரசியல் வந்துட்டார் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து
இருக்கிறதே விஜய் தான் ரொம்ப இதுவாக இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் வந்து பெரிய அனுபவம் கிடையாது, பெரிய வந்து ஒரு இன்டலெக்சுவல் கிடையாது அப்படிலாம் நம்ம நினச்சிருந்தோம் இல்லையா. ஆனால் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. இப்போ பார்த்தா உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் தான் ரொம்ப மோசம், விஜய் இருக்கிறத பெட்டர்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது சார் தனுஷ் பற்றி. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருந்தார். பிஜேபி ஏதோ ஒரு அஜெண்டா கொடுத்தாங்க, அதனால ரஜினிகாந்த் பின் வாங்கினாரு அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க, நீங்கள் உட்பட. ஆனால் தனுஷுக்கு பயந்துக்கிட்டு தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறத தவிர்த்தாரா? ஏன்னா தனக்கு பின்னாடி தன்னுடைய அரசியல்வாதிசா தனுஷ் அப்படிலாம் கிடையாது அன்னைக்கு அப்படின்னு ரஜினிகாந்த் இல்ல. அன்னைக்கு உள்ள காலகட்டம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அறிவிச்சாரு, திருப்பி விட்ரா பண்ணதுக்கு காரணம் அன்னைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு புரிதல், இல்லை அரசியல்வாதிகளுக்கு வந்து புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிகர்கள்லாம் அரசியல் கட்சி ஆரம்பித்தா அவங்க போனி ஆக மாட்டாங்க, அப்படி ஒன்று இருந்தது அன்னைக்குள்ள. இது அப்போ அவர்கிட்ட ஒரு தடுமாற்றம் இருந்தது. ரஜினிகாந்த் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயந்து தான் கட்சியை விட்டாரான்னு விஜயே சீன்ல இல்லைன்றா அப்புறம் தனுஷ் கிட்ட நீங்கள் போகிறீங்க. விஜயே இப்போ சீன்ல இல்லை. முதல்ல பிஜேபி வந்து குடும்பத்துக்குள்ள விஷயம் பேசப்பட்டிருக்கும்ல, இப்படி ஒரு ஆசை இருக்கு. இல்ல அது இப்ப வேணா நீங்க தனுஷ் கூட சொல்லிருக்கலாம்ல, என் மாமனார் கட்சி ஆரம்பிக்கிறாரு, முதல்ல மாமனார் அந்த கட்சி எனக்கு தானே சார். முதல்ல மருமகன்ற பொசிஷனே அங்க வச்சுக்க முடியல அவரால். அதை நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க முதல்ல மாமனார் நீங்க சொல்றீங்கல்ல, ஆனா தனுஷோட மகன் வந்து பேரன் தானே ரஜினிகாந்த், பேரனா தவிர்க்க முடியாதுல்ல. பேரனா இருக்கட்டும், அதுக்காக உயிலா எழுதி கொடுக்க முடியும். வந்து இப்போ என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் என்னுடைய சினிமா புகழ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரன்கள் அனுபவிக்கிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, அது வேற சார். இங்கே உயில் எழுதி வைக்க முடியாது. இந்த புகழையும் வந்து ரசிகர்களும் மொத்தமாக வந்து கிரையம் பண்ணியோ அல்லது உயில் எழுதி வச்சிட முடியாது பிள்ளைகளுக்கு, பேரன்களுக்கு. முதல்ல வந்து தனுஷுக்கு வந்து அந்த மருமகன்ற பொசிஷனே கிடையாது. இல்லைங்கிறீங்களா? இல்லை, இப்போ கிடையாது. இல்லை, இப்போ கிடையாது. விவாகரத்தாச்சுன்னா சட்டப்படி கிடையாது, சட்டப்படி கிடையாது. அதுக்காக வந்து பிள்ளைகளுக்கு அப்பா இல்லாமல் போயிட முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மருமகன்ற அந்த பொசிஷன் இல்லை. அப்போது நான் சொல்கிறது, நீங்கள் வந்து ரஜினிகாந்த் அரசியல் வந்துட்டு அவர் விலகி போகும்போது அங்கே வந்து விஜய சீனில் இல்லைல்ல. நீங்கள் விலகி போன பிறகு தான் அங்கே ஒரு வேக்கண்ட் இருக்குது. ரஜினிகாந்த் அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொன்னார், சரியான கணிப்பு. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு அவர் வந்தார். வந்துட்டு பின்வாங்கினதுக்கான நோக்கம் என்ன? பல காரணங்கள் சொல்லப்பட்டது. அந்த காரணங்கள்லாம் உண்மைன்னு நீங்கள் நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். சொல்றது இப்படி வச்சுக்கலாமா? பிஜேபி ரஜினி ஒரு ஆப்ஷனா வச்சுச்சு, அதுக்கப்புறம் விஜயோட ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு விஜய் வளர்த்து எடுத்தாங்க. இல்ல, ஆனா இன்னைக்கு ரஜினிக்கு பதிலா விஜய் மாற்று கிடையாது, தனுஷ் தான் மாற்றுன்னு பிஜேபி தனுஷை வளர்த்து எடுக்குதா அரசியல்? இல்ல, இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் வருகையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அதீத தலையீடு காட்டினாங்க. சரி, அவர் ஆன்மீக அரசியல் வந்து அறிவித்தார். இந்த ஆன்மீக அரசியல் அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிஜேபியோட வந்து அஜெண்டா 2 இருந்துச்சு. ஒன்று, ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு வரணுன்ற ஒரு அசைன்மெண்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திராவிடத்தை வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக எதிர்க்கணும். ரஜினிகாந்த் அவர் வந்து அதுக்கு தயாராக இல்லை. திராவிடத்தை வந்து அவர் எதிர்க்கிறது. இப்படி வச்சுக்கலாம். பிஜேபியோட சித்தாந்தம் தனுஷோட ஆன்மீக பக்தியோட ஒட்டி போகுது. அதனால பிஜேபி தன்னுடைய வளர்த்தெடுத்த பிள்ளையா, பெற்றெடுத்த பிள்ளையாங்கிற மாதிரி வளர்த்தெடுத்த பிள்ளையா தனுஷை இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்படுது. இது எந்த அளவுக்கு இல்லை, இது வந்து பார்த்தா உங்களுக்கு இருக்கிற மாதிரி பல வந்து சிலது கற்பனையாகவும் கூட சிலது கொஞ்சம் அதீதமாக இதை பற்றி நினைக்கிறாங்க. நான் உள்ளபடியே சொல்கிறேன் கேட்டேன், பிஜேபியோட ஒரு அசைன்மெண்ட் திராவிடத்தை வீழ்த்தணும். பிஜேபி விஜய் பண்ணிட்டாரு, இதை பண்ணல, பாதி தான் பண்ணாரு. திராவிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுனாங்க. அதுக்கு வந்து பிஜேபி மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிச்சு. அதனால தான் நான் மீண்டும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் பெற்ற முழு வெற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான பங்கு இவிஎம் பங்கு இருக்குது. அந்த இவிஎம் பங்கை நிறைவேற்றுறது பிஜேபி. ஆனால் திராவிடம் ஆட்சியிலேருந்து இறங்கிடுச்சு. 2 கட்சிகளுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து புறந்தள்ளப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து தாவேக்கா இருக்குது. ஆனால் வாலு போய் கத்தி வந்ததுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இல்லை கத்தி போய் வாலு வந்ததுன்னு சொல்லுவாங்க பாரு, அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு திராவிட கட்சியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேக்கா செயல்படுது. குறிப்பாக உச்சபட்சமாக யாரும் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத சூழ்நிலையில் தான் வந்து காங்கிரஸ் வந்து அங்கே வந்து கூட்டாட்சியில் வந்து காங்கிரஸ் வந்து உட்காந்து, இது வந்து பிஜேபியை எதிர்பார்க்காது இல்லையா. அப்போது அதனால தான் வந்து இந்த கவர்னர்கிட்ட இருந்து போயிட்டு வந்த இந்த இழுபறி எதனால் ஏற்பட்டதுன்றது இதுதான். ஒருவேளை வந்து காங்கிரஸை காட்டி விட்டுட்டு அன்புமணிக்கிட்ட போயிருந்தாங்கன்னா, அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விசிகா சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கும். அப்போ அது அமையல, நெருக்கடி ஆயிடுச்சு.
ஒரு கட்டத்துல பிஜேபி வேற ஏற்கனவே அதிமுக ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, அதுக்கப்புறம் அன்புமணி கிட்ட கேட்டாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப டிமாண்ட் சார், நீங்க சமாளிக்க முடியாத அப்படி ரேஞ்சில கிடையாது தானே சார். விஜய் இந்த சாய்ஸை எடுத்தாரு. இல்ல சார், நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. அதிமுகவுக்கு இவங்க அப்படியே போயிருந்து அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா இங்க வலுவா வந்து அதிமுக ஃபர்ஸ்ட் கோரிக்கை டிமாண்ட் இதெல்லாமே எடப்பாடி பழனிசாமி அப்படி நான் இல்ல. தான் முதலமைச்சர்னு அப்படி அடிச்சு கிடையாது. சொன்னதால இதெல்லாம் விடாப்பிடியா அப்படி இருந்ததால கிடையாது. விஜய்க்கு வேற வழி இல்லாம இல்ல திமுக கூட்டணி பக்கம் வந்துட்டாரு. வெளிப்படையா நமக்கு தெரியாது இது. வெளிப்படையா எல்லாம் உள்ளுக்குள்ள தினகரன் பேசுனது தானே சார். அவர் பேசு சார். அவர் முதல்ல பேசுனது என்ன சார்? முதல்ல விஜய் தலைமையில கூட்டணியில ஆட்சி அமையன்னு பேசினவர் தானே. நான் சொல்ல வர்றது கிடையாது. வெளிப்படையா வந்து தாவேகா தரப்புல அதிமுக நிலைப்பாட்டை வந்து டிடிவி நம்ம சொல்ல முடியாது. ஏடிஎம்கேக்குள்ள வேண்டாம். இல்ல நான் சொல்றது ஏன் அஜித்தை இழுத்து விஜய்க்கு எதிராக நிக்கணும்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் டிக்ளேர் ஆகல. அது கூட நாம அஜித் பேரை சொல்லி அஜித்தோட டயலாக் சொல்லி பேசுறாரு அப்படின்னா இல்ல சார், அஜித் ஆதரவாளர்கள் விஜய்க்கு எதிர்த்து நமக்கு நீங்களா நோக்கமா? வேற நீங்களா சரி, அது தனுஷா இருந்தாலும் யாருமே முடிவு பண்ணுவாங்க. அஜித்தோட ரசிகர்களுடைய முடிவு அஜித் ரசிகர்கள் தான் முடிவு அதான் தனுஷ் ஏன் அஜித் அதை எப்பவுமே பயன்படுத்திப்பாங்க. ஏன் விஜய் பயன்படுத்திக்கல? தனுஷோட உள்நோக்கம் என்னன்னு கேட்கிறேன். உள்நோக்கன்றது என்ன சார்? மீண்டும் வந்து அதான் முதல்ல டேஸ்ட்னு சொல்லிட்டேன். பதவிக்கான டேஸ்ட் அவ்வளோதான். அதிகாரத்தோட டேஸ்ட் அதை வந்து ஐஸ்கிரீமா அதுதான் நான் தான் சொல்ல. அதனால தான் சரியான வார்த்தையை தான் நான் போட்டிருக்கேன். அதிகாரத்தை ருசிக்கணும்னு நினைக்கிறாங்க. வேற என்ன இருக்கு? இல்லை நீங்கள் சொல்லுங்க. கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, தத்துவம் இருக்குது. ஏதாவது நீங்கள் முன்மொழிகிறீங்களா? சோத்தை போடுறீங்க, இருக்கவே இருக்குது. பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறீங்க. அப்போ அங்கே ஏழை எளிய மக்கள் பசி பட்டினி இருக்கும் வந்து சாப்பிட தான் செய்வான். அதை வச்சு நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்கன்னு கேட்டால் ரைட் ஓகே, சோத்தை போட்டால் இவ்வளோ பெரிய கூட்டம் வருதா, நம்ம சம்பாதிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தெளிப்போம். என்ன கோடி கோடியாக வச்சுருக்கிறீங்க, அதில் வந்து ஒரு சும்மா அப்படி தெளிக்கிறீங்க, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து நான் சவால் விட்டு சொல்கிறேன். தனுஷை இதே பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் நின்று சாப்பிட சொல்லுங்க பார்ப்போம். இந்த மக்களோட சேர்ந்து சவால் விடுறேன். வந்து ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாது, செய்ய மாட்டாங்க. காரணம் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டா அதை பண்ணிடுவார் சார். நான் சொன்னேன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் ஏன் பண்ண மாட்டீங்க? இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்கார கூட்டமாக வச்சுருக்கிறீங்க. சோத்தை போட்டால் வந்து நின்றுவாங்க, ஒரு 500 பேர் வந்து நின்றுவாங்க வரிசையாக பார்க்குறீங்க. இதே தான் தமிழ்நாடு சார். கடுமையான சார் இருக்கிற உண்மை. அதே சார், அதே சோத்தை அதே வரிசையில் நின்று தனுஷை வந்து சாப்பிட சொல்லுங்க. அரசியலுக்கு வந்து வரணும்னு முடிவு பண்ணா கண்டிப்பா சாப்பிடுவாரு. வரணும் முடிவு பண்ணியாச்சு, கொடி அறிவிச்சாச்சு, பேர் தான் இன்னும் அறிவிக்கணும். விஜய் எதிர்த்த தனுஷ்னால நிக்க முடியுமா? அந்த கட்ஸ் அந்த தில் தனுஷ் கிட்ட இருக்கு சார். அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்று நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் ஒரு 140 சீட்டு ஜெயிச்சு வந்திருந்தாருன்னா நீங்க சொல்லலாம். அவரே இந்த 108 அந்த 108க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவிஎம்ல நடந்த சில குளறுபடிகள் அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். கணிசமான அளவு வந்து இவிஎம்ல சில கோல்மால். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தது உண்மைதானே? இது மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வந்து அது விரும்புவாங்க தான். ரெண்டு கட்சிக்கும் அதிமுக மாறி மாறி வாக்களிது. ஆனால் அது மட்டுமே வந்து இந்த டிவிகே வெற்றிக்கு வந்து போதுமானது கிடையாது. மாற்றம் விரும்பினவங்க வாக்களிச்சது உண்மைதான். ஆனால் முழுமையாக அந்த 108 சீட்டும் அதனால் கிடச்சிச்சின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கணிசமான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இவிஎம் மூலமாக கிடச்சிது உண்மை. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுக்கும் ஒரு ஊக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு கூட்டத்தை காட்டினா போதும், ஒரு 40 எம்எல்ஏ அடிக்க முடியாதா? 108 அடித்த விஜயால அவருடைய ஜூனியரால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 சீட் அடிக்க முடியுமா? தனுஷ்னால 40 முடியும்னு அவர் நம்புறாரு. முடியும்னு அவர் நம்புறாரு. நீங்க சொல்லுங்க முடியுமா? இல்ல எனக்கு வந்து இல்ல சார், நம்ம அப்படிதான் நம்மளுடைய தனுஷ்னால 40 எம்எல்ஏ இல்ல நேர்மையா தேர்தல் நடந்து இந்த இவிஎம்ல குளறுபடிகள்லாம் எதுவும் இந்த கோல்மால்லாம் நடக்காம நேர்மையா நடந்தா இந்த விஜயே வந்திருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இந்த விஜய் வந்திருக்க முடியாது. ஆனால் அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிட கட்சிகளில் இருந்து ஏற்பட்ட அந்த சலிப்பு ஒரு பக்கம், மற்ற உதிரி கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சிக்கு வந்து முதுகில் ஏறுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. வலிமையாக இல்லை. இருக்கிற ஒரு நாம் தமிழர் கட்சி மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் நிற்குது. அது தனித்து நிற்குது. அது ஒரு தனித்து நிற்கிறது இவங்களுக்கு பலவீனம். டெபாசிட் வாங்கல. திருப்பி நான் சொல்றேன், டெபாசிட் வாங்குறாங்க. ஒரு கணிசமான வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.5% வந்து அவங்க வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சி. நீங்கள் ஏன் நீங்கள் டெபாசிட் போகிறீங்க? அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 8.5% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 16 ஆண்டு கால ஓட்டு. சினிமா கல்ட்டு கிடையாது, டீ வாங்கி தரல, சாதி பேசலை, மொழி முழுக்க பார்த்தீங்கன்னா மொழியும் இனவாதம் பேசினார் சார். இனவாதம் நீங்கள் வாதம் ஏன் சொல்கிறீங்க? இனவாதம்னா ஏதோ வந்து பிரிவினைவாதம் மாதிரி அந்த வாதம்ன்றது அப்படி கூட சொல்லுங்க. தன் இனத்துக்காக வாதம் பண்ணல, இல்ல தன் இனத்துக்காக வாதம் பண்றது என்ன தப்பு? ஒப்பிட்டு சொல்லுங்க பாப்போம். எப்படி சீமான விஜயோட ஒப்பிட்டு சொல்லுங்க. எதுக்காக ஒப்பிடணும்? எதுக்காக ஒப்பிடணும்? எந்த வகையில சீமான் வேறுபட்டு தனித்தன்மையோட இருக்கிறாருன்னு கேளுங்க. சரி, தனித்தன்மை கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதே நான் சொல்றேன் கேட்டா வந்து மொழி உணர்வு பத்தி பேசுறது, தமிழ் இன பெருமையை பேசுறது அப்படி சொல்லுங்க. வாதம் ஏன் சொல்றீங்க? தமிழ் இனத்தோட பெருமை பேசுறதுக்கு இன்னைக்கு விஜய் சீமான் இன்னைக்கு இல்லைன்னா, நீங்க கேட்டதுனால சொல்றேன், சீமான் தமிழ் தேசியத்தை பேசுறதுக்கு ஆள் கிடையாது சார்.
லெட்டர் பேட்ல இருக்கும். விஜய் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எங்க அக்செப்ட் பண்ணாரு? எப்படி ஒரு கண்ணு இது ஒரு கண்ணு சொல்லிட்டா? ஒரு கண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தாய் வாழ்த்து பிறந்தள்ளும் போது அப்போ அந்த ஒரு கண்ணு மூடியாச்சா? நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் குரல் கொடுத்த பிறகு தானே கண்ணு திறக்குது இல்லை? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு அரசியலுக்காக நீங்கள் முன்வைக்கிறது கேட்டால் தமிழ் தேசிய ஒரு கண்ணு, இங்கே ஒரு துண்டு, தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்துனாங்களா, அதுக்காக பண்ணது தான். தனுஷ் பேச ஆரம்பிச்ச உடனே கீழே கமெண்ட்ஸ்ல தாவேக தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள்லாம் தனுஷை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அப்படின்னா விஜய் ரசிகர்கள் பயந்துட்டாங்க. இல்லை அப்படி கிடையாது. தனுஷ் பேசும்போது கேட்டால் வந்து நாங்கள் வந்து நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? தட்டி கொடுங்க. அதுதான் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியாக அவர் பேசுனது கேட்டால் பொதுவாக விஜயோட நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது கேட்டால் இந்த ரூட் மாபியான்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுறாங்க. சக நடிகர்களே அவங்க பண்ணாங்க. அவங்க நடிப்போட நிறுத்திட்டு தான் பிரச்சனை கிடையாது. அரசியலுக்கு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சும்மா இருக்கிற ரஜினிகாந்தை வந்து சீண்டிகிட்டே இருந்தாங்க. அதுதான் வந்து அது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டது சொல்கிறது கேட்டால் ஆதவ அர்ஜுனா தான். பிரச்சாரத்தினப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து டிஎம்கேக்கு பயந்துக்கிட்டு அவர் வந்து அரசியலுக்கு மிரட்டிடுச்சு. அதெல்லாம் அறிவு கட்டத்தனமான பேச்சு. அது அவர் மினிஸ்டர் இருக்கட்டும். இப்போ முட்டாள் தான் சொல்லக்கூடாது சார், அறிவு கட்டத்தனம் சொல்லலாம். ஆனா அவரே முட்டாள் முதலமைச்சர் அவர் சொன்னார். நம்ம அவர் லெவலுக்கு நம்ம இறங்க முடியாது இல்லை, நமக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள், அதுக்காக முட்டாள் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? சொன்னால் தப்பாயிடும் அது. ஆனால் அறிவில்லாத அமைச்சர்னு சொல்லலாம். இன்னைக்கு ஆமாம், அறிவில்லைன்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா அன்னைக்கு பேசின பேச்சுக்கள் தான் இன்னைக்கு வந்து விஜய்க்கு நெகட்டிவாக போகுது. இன்றைக்கி வந்து விஜய் டைரெக்டாக வந்து முட்டாள் முதலமைச்சர் சொல்கிறாங்க. அது காரணம் யார்? அடிப்படையில் அதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவ அர்ஜுனா பேசுனா அன்றைக்கி பேச்சு. அன்றைக்கி வந்து அவர் வயதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கணும் முக ஸ்டாலின் அவர்களுக்கு. வயதுக்கு நீங்கள் அனுபவத்துக்கு கொடுக்க மாட்டீங்க, ஆனால் அவர் வயசுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டாள் முதலமைச்சர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகிற வரவங்கலாம் சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கு யார் காரணம்? வார்த்தை பிரயோகம் தேவை.